வணக்கம். நான் குளசியிலேருந்து முத்து பேசுகிறேன். 1955க்கு மேலே தான் தசரா பண்டிகை பெருசாக ஆரம்பிச்சு குழு ஆரம்பித்தாங்க. தசரா குழு. அந்த தசரா குழு ஆரம்பிக்கும் போது 1957 எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது. இதில் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா காளி வேஷம் போட்டவங்க, ராஜா வேஷம் போட்டவங்க, பெண் வேஷம் போட்டவங்க எல்லோரும் இருப்பாங்க. கந்தன் கவிராயில் நடக்கப்பட்ட தசரா. கந்தன் கவிராய் தலைமையில் இந்த தசரா பண்டிகை நடந்திருக்கு. சப்பரத்தில் நிற்கிறது எங்கள் பெரியப்பா. அதுக்கு கீழே அந்த தெரியக்கூடியது கந்தன் கவிராயர் பூஜை காரியங்கள் நிற்பார். பார்த்துக்கிடுங்க. அம்பாளுடைய பெயர் இதுதான். அம்பாளுடைய பெயர் முத்துலட்சுமி அம்பிகை. இடப்பட்ட காலத்தில் முத்துலட்சுமி அம்பிகை மேலே போட்டிருந்ததை அவங்க முத்தாரம்மன் பேரை மாற்றிட்டாங்க. இதுதான் உண்மை. புரியுதுங்களா? அது இப்போ உள்ள இண்டஸ்ட்ரி மக்களுக்கு தெரியாது, பழைய மக்களுக்கு தெரியும். இது முத்துலட்சுமி அம்மன் கோவில் அப்படின்னு. வீரபத்திரர் முத்துலட்சுமி அம்பிகை தான் அம்பாளுடைய பெயர். அதை அந்த முத்து ஆற்றல் பண்ணதுனால முத்தாரம்மன் பேரை மாற்றி வச்சுக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. இந்த கோயில் ஒரு காளி கோவில். இந்த காளி கோயிலை பிராமணர்கள் பற்றுவார்கள். அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பூசை வைக்கிறதுக்காக இந்த கோயிலை மாற்றி அமைச்சிக்கிட்டாங்க. அவங்க தேவைக்கு பூசை வைக்கிற மாதிரி எல்லா வரமுறைகளையும் மாற்றிக்கிட்டு அவங்க எப்படி பூசை வைக்காங்கன்னா, இப்போ பழைய மாதிரி தமிழர்கள் பூசை வச்ச மாதிரி பூசை வைக்கலை, சமஸ்கிருதத்தில் பூசை வைக்காங்க. எங்கள் முன்னோர்கள் அப்படி பூசை வைக்கலை. தமிழ் முறைப்படி தமிழர்கள் எப்படி பூசை வச்சாங்களோ, பாட்டு படித்து தேவாரம் படித்து எப்படி பூசை வச்சாங்களோ அப்படி தான் எங்கள் முன்னோர்கள் பூசை வச்சாங்க. தலைமுறையும் அப்படி தான் பூசை வச்சாங்க. இப்போ ஒரு 40 வருஷமாக தான் இந்த சமஸ்கிருதம் பூஜை இந்த கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்கு. 73க்கு அப்புறம். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம கிராமங்களில் இப்போ காளி பறையெல்லாம் வச்சுருக்கீங்களா? அங்கெல்லாம் காளி செட்டு நடத்துகிறவங்க எப்படி பூசை வைக்கிங்க? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தானே பூசை வைக்கிங்க. அதே மாதிரி எங்கள் முன்னோர்களுக்கு ஐயாத்துறை கவிராக இருக்கட்டும், கந்தன் கவிராக இருக்கட்டும், திருப்பாங்கல் கவிராக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் அவங்க கிராமத்து முறைப்படி தான் பூசை வச்சாங்க. அப்படி தான் இந்த கோயிலில் பூசை வச்சுட்டு இருந்தாங்க. இனி இப்போ என்னென்ன, இந்த கோவில் ஆகம முறைப்படி கட்டப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டப்படலை. ஆகம முறைப்படி இந்த கோயில் கட்டப்படலை. இவங்க கிராம கோயிலுங்கிறதுனால அவங்க சிம்பிளாக எப்படி கட்டணும் அப்படின்னு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை ஏமாற்றி பிராமணர்கள் உள்ளே பூசை வச்சுட்ருக்காங்க இந்த காளி கோயிலுக்குள்ளே. இது ஒரு காளி கோவில். இதுதான் உண்மை. ஆகம முறைப்படி கட்டப்பட்டிருக்கா கட்டப்படலைங்கிறத ஆதாரபூர்வமாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் அதை தெளிவுபடுத்துகிறேன். அது வரைக்கும் காத்திருங்க.